கண்டிப்பாக அல்சர், நெஞ்செரிச்சல், இல்லை சாப்பிட்டது நெஞ்சு மேலேயே இருக்குப்பா, ஒரு மாதிரி எதுக்கழிச்சுக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டது சரியாக ஜீரணமாகலை, இல்லை சரியாக மலம் கழிக்க முடியல, ஸோ அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, தினமும் மதியானம் நைட்டுன்னு 2 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முழாம்பழம் அல்லது கிர்னி பழத்தை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆனால் இதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நடுவில் தண்ணி குடிக்கிறது, இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி குடிக்கிறதுன்ற விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அல்சர், நெஞ்செரிச்சல், இல்லை சாப்பிட்டது நெஞ்சு மேலேயே இருக்குப்பா, ஒரு மாதிரி எதுக்கழிச்சுக்கிட்டே இருக்குது, சாப்பிட்டது சரியாக ஜீரணமாகலை, இல்லை சரியாக மலம் கழிக்க முடியல, ஸோ அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, தினமும் மதியானம் நைட்டுன்னு 2 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முழாம்பழம் அல்லது கிர்னி பழத்தை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆனால் இதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நடுவில் தண்ணி குடிக்கிறது, இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி குடிக்கிறதுன்ற விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.